ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே மே 1ஆம் தேதியிலேருந்து மத்திய அரசு புதிய ரூல்ஸ் அமல்படுத்த போறாங்க. என்னென்ன ரூல்ஸ்ன்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் சொல்ல போற ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ புக்கிங் இன்டர்வல். இப்போ ஃபர்ஸ்ட் சிலிண்டர் நம்ம வாங்கிறோம். ஒரு சிலிண்டர் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் செகண்ட் சிலிண்டர் வாங்கும்போது எவ்வளவு கேப் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 21 நாள் கேப் விட்டு இன்னொரு செகண்ட் சிலிண்டர் நம்ம வாங்கிக்கலாம். பட் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல நகரத்துல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு நாள் ஆகணும்னு பாத்தீங்கன்னா 25 நாள் கேப் விட்டு தான் இன்னொரு சிலிண்டர் வாங்க முடியும். இதுவே ரூரல் ஏரியாஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கலாம் 45 டேஸ் கேப் விட்டு தான் செகண்ட் சிலிண்டர் உங்களால வாங்க முடியும். செகண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓடிபி பேஸ்ட் டெலிவரி மேட் மெண்டேட்டரி. இது ஓடிபி ரொம்ப கம்பல்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டர் புக் பண்ணிடுவோம். புக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இது எப்போ ஓடிபி வரும், நம்மளுக்கு சிலிண்டர் டெலிவரி பர்சன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, அப்போ அந்த டைம்ல ஓடிபி இல்லனா டிஏசி நம்பர், இந்த ரெண்டுத்துல ஏதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். இந்த ஓடிபி இல்ல டிஏசி நம்பர் நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற பர்சன் கிட்ட நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஓடிபியோ இல்ல டிஏசி நம்பர் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஓடிபி நம்பர் இப்போ ரொம்ப கம்பல்ஷன் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ புக் மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா, அந்த புக்கோ இல்ல ரிசிப்டோ வச்சு நீங்க உங்களால சிலிண்டரை வாங்க முடியாது. ஒன்லி என்ன இம்பார்ட்டன்ட், ஓடிபி இருந்தா மட்டும் தான் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 94.5% பீப்புள் ஓடிபி சொல்லி தான் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இத இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 100% எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் ரிவிஷன் எக்ஸ்பெக்டட். பிரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், சிலிண்டரோட விலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 14.2 கேஜிக்கு 60 ரூபாய் ஏத்திருக்காங்க. கமர்ஷியலுக்கு 19 கேஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திலே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே 3 தடவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதையும் இல்லாம மே 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீசஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆதார் பேஸ்ட் கேஒய்சி கம்பல்ஷன் பண்ணிருக்காங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஒய்சி செய்யாதவங்க என்ன பண்ணணும், உடனே போய் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க கேஒய்சி ஃபார்ம் கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. பண்ணாத கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கம்பல்சரி போய் கேஒய்சி ஃபார்ம் நீங்க அப்டேட் பண்ணிட்டு வரணும். நீங்க டைரக்டா ஆபீஸ் போகணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த கேஒய்சி ஃபார்ம் பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இந்தியன் ஆயில் ஒன்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுலயே அந்த ஆப்லயே நீங்க ரீஃபில் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். எந்தெந்த டைம்ல நீங்க புக் பண்ணிருக்கீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுலயே வந்துடும். அப்புறம் இந்த கேஒய்சி ஃபார்மும் நீங்க அதுலயே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை.